அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றியவர்களாக நாங்கள் ஆரம்பம் செய்கின்றேன். சிங்கப்பூர் பிஸ்மி வானொலியின் உலகளாவிய நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் சிறப்பு விருந்தினர் என்கின்ற ஒரு அருமையான நேர்காணல் நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், பிஸ்மி ரேடியோ வார வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நேர்காணல் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இதில் சமுதாயத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆளுமைகளை நேர்காணல் செய்து அவர்கள் வாழ்க்கையில் அடைந்த உயரங்கள், அதற்கான அவர்களுடைய உழைப்புகள், குறிக்கோள்கள், அவர்களுடைய வெற்றிக்கான காரணங்கள் ஆகியவற்றை வெளிக்கொணர்ந்து எதிர்கால சமுதாயத்துக்கு தேவையான செய்திகளை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் புகுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அழகிய சேவையை நம்முடைய பிஸ்மி ரேடியோ செய்து வருகிறது. அந்த வரிசையிலே இன்றைய சிறப்பு விருந்தினை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், உலகத்தில் சிறந்த நாடுகளில் தமிழை 4 மொழிகளில் ஒரு ஆட்சி மொழியாக கொண்டு உலகத்தில் சிறந்த நாடுகளில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பூர் தன்னுடைய 59வது அகவையிலே பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த சுந்தர நாட்டிலே தமிழுக்காகவும் சமுதாய மற்றும் தேச முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகின்ற ஒரு அற்புதமான ஆளுமையை இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்வுக்கு அழைத்திருப்பதிலே பிஸ்மி ரேடியோ பெருமையும் பெருமிதமும் கொள்கிறது. ஒரு ஆசிரியராக, 2 மொழிகளிலே அற்புதமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக, எண்ணற்ற இளைஞர்களுக்கு தன்னார்வம் ஊட்டக்கூடிய ஒரு தலைவராக, அடித்தள அமைப்புகளிலே தொண்டுகள் செய்து சமூக சேவை விருதுகள் பல பெற்றவராக, தமிழ் முஸ்லிம் மற்றும் தமிழ் அமைப்புகள் பலவற்றிலே பணி செய்பவராக என்று பல பெருமைகளை தாங்கிய எங்கள் அன்புக்குரிய அண்ணன் ஹாஜி நசீர் கனி பிபிஎஸ் பிபிஎம் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்று நம்முடைய சலாத்தினை அவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. முகமது ஃபரீஜ் அவர்களே, ரொம்ப மிகையாக என்னை பத்தி சொல்லிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எந்த போதிலும் உங்களுடைய அன்பிற்கு, குறிப்பாக பிஸ்மி வானொலி இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு சகோதரர் சீனி ஜாஃபர் கனிக்கும் ஏனைய பிஸ்மி வானொலி குழுவினருக்கும் எனது நன்றியினையும் சலாத்தினையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நேர்காணலை மிக அருமையான முறையில் தொடங்கி வைத்து அருமையாக என்னை அறிமுகப்படுத்திய அன்பார்ந்த சகோதரர் ஃபரீஜ் அவர்களுக்கு எனது சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி அண்ணன். மிகையாக சொல்லல, ஏன்னா உங்களுக்கு இதை விட அதிகமா சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவன் உங்களுக்கு அந்த மாதிரியான பெருமைகளை கொடுத்திருக்கிறான். நீங்க ஒரு அற்புதமான ஒரு தமிழராக, ஒரு அழகான தமிழ் முஸ்லீமாக சிங்கப்பூரிலே ஒரு எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய அளவுக்குரிய ஒரு தலைவராக, அண்ணனாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுக்கு மிகுந்த நன்றி, மிகுந்த புகழ்ச்சி அவனுக்கு இருக்கிறார். சரிண்ணா, நம்ம இப்போ உங்களை நான் ஏற்கனவே என்ன காரியத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக நாம இந்த நிகழ்ச்சி நேர்காணல் பண்றோம்னு சொல்லிட்டோம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லும் போது ஒரு சில சமுதாய சேவைகளுக்காக நீங்கள் வாங்கிய விருதுகளை பத்தி சொன்னோம். விருதுகள்னு சொன்னாலே சொல்லுவாங்க, விருதுகள் நமக்கான சிறகுகள், நம்மை உயர்த்தக்கூடிய சிறகுகள், நம்மை வானத்திலே பறக்க வைக்கக்கூடிய சிறகுகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுலயும் நீங்க இந்த சமுதாய அமைப்புகளுக்கு சமுதாய சேவைகள் செய்து அந்த விருதுகளை வாங்கும் போது இரட்டை மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒண்ணு, சமுதாயத்துக்கு செய்த சேவை; 2வது, அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியாக அந்த விருதுகள். ஆக உங்களுக்கு பிபிஎஸ் பிபிஎம் அப்புறம் இன்னும் ஒரு சில சமுதாய அந்த விருதுகள் எல்லாம் இருக்கின்றன. அதை பற்றி நீங்கள் சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம், உங்களுடைய நேர்காணலை தொடங்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு கிடைத்த விருதுகள்ல சமீபத்தில் கிடைத்த விருது தி ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், ஜேபி. இது சமாதான நீதிவான் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. இது சமுதாயத்தில் பல ஆண்டுகள்ல முக்கியமாக சேவை செய்து நல்ல ஒரு நிலையில் இருக்கின்ற சமுதாய உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தால் அதிபருடைய நியமனமாக இது வழங்கப்படுகின்றது. இதை கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக நான் செவ்வனி செய்து வருகின்றேன். இது போக தேசிய நாளை முன்னிட்டு எனக்கு சமுதாய விருதுகளில் பிபிஎம் விருது 2015ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது. அதற்கு முன்பு 2008இல் நீண்டகால சமுதாய சேவைக்காக பிபிஎஸ் விருதும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக ஜமால் முஹம்மது காலேஜ் அவர்கள் வழங்கிய கம்யூனிட்டி எக்ஸலன்ஸ் அவார்ட்
சமூகத்திற்கு சேவை ஆற்றுவதற்கான விருது வழங்கியிருக்கின்றார்கள். தமிழர் பேரவை 2019ஆம் ஆண்டில் சிறந்த சமூக சேவையாளர் விருது வழங்கி தேசிய நாள் அன்று டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஹெங் ஸ்வீ கேட் அவர்களுடைய கையால் அதை பெற செய்தார்கள். அதுவும் மகிழ்ச்சி மிக்க ஒரு விருது. இப்படி மற்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில விருதுகள் வந்து போயிருக்கின்றன. ஆனா அதை விட மேலாக மக்களுடைய அன்பிலிருந்து கிடைக்கின்ற அந்த விருது தான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. என்னை பொறுத்தவரை மட்டும் சமுதாய வேலையில் நான் இறங்கிட்டேன்னா அதை வந்து அல்லும் பகலும் செய்வதற்கு எனக்கு சோர்வே தோன்றாது. பிஸ்மி வானொலி ரேடியோ நிறுவனர் தலைவர் சகோதரர் சீனி ஜாஃபர் கனி இந்த நிலையத்தை தொடங்கி அதை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டுவதற்கு அவர்களுடைய அயராத உழைப்பு, அவர் அந்த உற்சாகத்துடன் செயல்பட்டதற்கு அவர் அது வந்து செய்யும் பொழுது அதில் உள்ள ஏற்படுகின்றது ஒரு இன்ப மகிழ்ச்சி. தி இன்ட்ரின்சிக் வேல்யூ சொல்றோம்ல, எக்ஸ்ட்ரின்சிக் இன்ட்ரின்சிக், அந்த மாதிரி பணத்தை கொடுத்து வேலை வாங்குவது ஒன்று. ஆனா வேலை செய்யும் பொழுது அதில் கிடைக்கின்ற அந்த இன்பம், மகிழ்ச்சி, அந்த சேவை மக்களுக்கு அடையும் பொழுது அந்த மக்கள் மனதில் ஏற்படுகிற திருப்தி, இவைதான் எனக்கு காலங்காலமா விருதுகளை மட்டுமல்ல, அந்த சேவைகளை தொடர்ந்து சமுதாயத்தில் சேவை செய்வதற்கு ஊக்குவிப்பு அளித்து வருகின்றது. மிக சிறப்பா சொன்னீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் மாணவர்களுக்கு, எதிர்கால சந்ததிக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க்ங்கிறதே அவுட்புட்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, உங்களுக்கு ஒரு அந்த வேலை செய்யக்கூடிய இன்பம் இருந்தாலே, ஹார்ட் ஒர்க் தானா ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லுவாங்க. அதற்கு அழகான உதாரணமாக உங்களுடைய பணிகளை பத்தி சொன்னீங்க. அண்ணன் ஜாஃபர் கனி அவர்கள பத்தி சொன்னது வந்து ரொம்ப ஏற்புடையான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சரி, நான் இப்ப உங்களுடைய இளமை பருவம் மற்றும் உங்களுடைய சொந்த ஊர், நீங்க தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் இங்கே சிங்கைக்கு உங்களுடைய குடும்பம் ஆரம்பத்தில் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த இளமை பருவம், அந்த அந்த பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, இது போன்ற விஷயங்களை பத்தி கொஞ்சம் அப்படி சொல்லுங்களேன். அதாவது என்னுடைய பார்ட்னர், அவங்க பார்ட்னரும் பாட்டியும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கடையநல்லூர் சார்ந்தவர்கள். அவர்கள் 1920களில் அங்குள்ள அந்த கஷ்டமான சூழ்நிலை நிலவிய ஒரு காலகட்டம், வறட்சி, வேலையின்மை, அங்கு நடந்த நெசவு தொழிலாளிகள், கடையநல்லூர் நெசவு தொழில் வந்து ரொம்ப பெரிதும் பலரும் அதை செய்து வந்தார்கள். ஆனா அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த அந்த ஒரு காலத்தில் நெசவு தொழில் வந்து அதற்கு சிரமங்கள் ஏற்பட்டு அது நொடித்து போன ஒரு காலம். மக்கள் வறட்சியினாலும் வேலையின்மையாலும் கஷ்டப்பட்ட ஒரு நேரத்தில் பலரும் அந்த கடையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மற்ற தென்காசி போன்ற ஊர்களிலிருந்து ஸ்ட்ரீட் செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மலேயா, அங்கு அடங்கியிருக்கின்ற பினாங்கு, சிங்கப்பூர் போன்ற ஊர்களுக்கு கடந்து இங்க வந்தார்கள், வேலை தேடி வந்தார்கள். குடும்ப சகிதமாக கடையநல்லூர் வந்தவர்கள் அவர்கள். இங்க வந்து கொஞ்சம் சிரமத்தில் தான் இருந்தார்கள். இங்கு உள்ள இந்த ஹார்பர் போர்ட் என்று சொல்லக்கூடிய துறைமுகம் பக்கத்தில் தஞ்சோநகர் பகுதியில் அவர்கள் வசித்து வந்து பல தொழில்கள், கூலி வேலை, மசாலா தொழில், இப்படி தொழிலில் ஈடுபட்டு குடும்பத்தை வளர்த்தார்கள். ஆனா அடுத்தடுத்த நிலையில் என்னுடைய தந்தையார், அவருடைய சகோதரர்கள் போன்றவர்கள் கல்வியில் மேம்பட்ட ஒரு நிலையை அடைந்து வீடமைப்பு வளர்ச்சி கழகவுடைய வீடுகளுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டார்கள். நான் 1958இல் சிங்கப்பூரில் பிறந்தவன். என்னுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டு கடையநல்லூரை சார்ந்தவர்கள். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே எனக்கு வந்து அந்த வெளிப்புற நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதில் ரொம்ப ஆர்வம். என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சின்னப்பா, சாச்சா என்று சொல்லக்கூடிய சிற்றப்பா, இவங்க எல்லாமே, நாங்க எல்லாமே அந்த HDB வீடமைப்பு வளர்ச்சி கழக வீடுகள்ல அடுத்தடுத்த வீடுகள்ல 3 வீடுகள வரிசையா நாங்க வாழ்ந்தோம். ஒரு கூட்டு குடும்பமாக. இது வந்து மத்தவங்க பார்த்து ரொம்ப பொறாமைப்படக்கூடிய அளவுல, எப்படி உங்களுக்கு ஒரே வரிசையா கிடைச்சுச்சுன்னு கேட்டிருக்கின்றாங்க. ஒரு நோன்பு நிகழ்ச்சிய வச்சுக்கிடுங்களேன், நோன்பு திறப்பதற்கு, சஹருக்கு எழுதுறதுக்கு முதல்ல ஜெய்ன்னு இருக்கும். எல்லோருமே எழுந்திருச்சு 3 வீட்ல 4 குடும்பங்கள். என்னுடைய பெரியப்பா, என்னுடைய 2வது பெரியப்பா, எங்க அப்பா, எங்க வாப்பா, அப்புறம் என்னுடைய சாச்சா, சிற்றப்பா. இவங்க 4 பேரும் வரிசையா இருந்தாங்க. ஆக கூட்டு குடும்பத்தில் வளர்ந்ததுனாலயோ எனக்கு தெரியல. எனக்கு அந்த காலத்திலே இருந்து இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், குடும்பத்துக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இயல்பான ஒரு ஒரு பயிற்சி கிடைத்தது. அதுல என் பெரியப்பா வந்து எங்க எல்லா செல்ல பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு இந்த ஹைக்கிங், வாக்கிங்
பூங்காக்கு அழைத்துச் செல்வது, ஹாப்பா விழாக்கு அழைத்துச் செல்வது, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வெளிப்புற இடத்திற்கு அழைத்துச் செல்வது, நீந்துவதற்கு அழைத்துச் செல்வது, இப்படி பல நிகழ்வுகளை வந்து எங்களுக்கு அற்புதமான நினைவுகளை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதே போல எங்க குடும்பத்தில் உள்ள மற்ற பெரியவர்களும் வந்து எங்களுக்கு ரோல் மாடலாக கல்வியில முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் எல்லோருமே ஒன்று கூடி படிப்பது, பள்ளிக்கூடத்துக்கு ஒரே நேரத்தில் சென்று வருவது போன்ற பல இன்பமான நினைவுகளை கொண்டு நான் வளர்ந்து வந்தேன். அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது நான் அந்த சாரணர் ஸ்கவுட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதுல இணைந்து, அதுல கேம்பிங், ஹைக்கிங் என்று சொல்லக்கூடிய பல வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு என்னுடைய தலைமைத்துவத்தை வளர்த்துக் கொண்டேன். பிற்காலத்துல வந்து நான் உயர்நிலை பள்ளிக்கு செல்லும்போது அங்கே வந்து சிங்கப்பூரை பிரதிநிறுத்தி சாரணர் இயக்கம் என முதல் முறையா இந்தோனேஷியாவுக்கு அனுப்புனாங்க. அது ஒரு 2 வாரம் அங்குள்ள சாரணர் குடும்பத்தினுடன் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதான் முதல் எனக்கு வெளிநாட்டு பயணம். என்ன ஒண்ணு நினைப்பாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அப்பதான் முதல் முறையா சிங்கப்பூர் MSA மலேசியா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல இருந்துச்சு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட ஒண்ணு வரல. அப்போ வெளிநாட்டுக்கு சென்று முதல் முறையா குடும்பத்தை விட்டு போகக்கூடிய ஒரு அனுபவம். அதன் பிறகு நான் பள்ளிக்கூடத்தில் உயர்நிலை பள்ளி படிக்கும்போது ஹெட் ப்ரிஃபெக்டா வந்து என்னை வந்து நியமிச்சாங்க. ஸோ அதுலயும் வந்து எனக்கு தலைமைத்துவ வாய்ப்புகள் கிடைத்தது. புகுமுக வகுப்பு படிக்கும்போதும் திரும்ப என்னை ஹெட் ப்ரிஃபெக்டா என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அத்துடன் நான் சில விளையாட்டு போட்டிகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எல்லா விளையாட்டுகளும் எடுத்து நடத்துவேன். இப்போ ஸ்விம்மிங் போவேன். ஸ்விம்மிங் போட்டியில கலந்து கொண்டிருக்கிறேன். வாலிபால் விளையாட்டு இப்படி பல இதுலயும் ஈடுபட்டு வந்திருக்கின்றேன். அப்ப அதன் பிறகு நான் தேசிய சேவைக்கு அதாவது போலீஸ் அகாடமில நான் சேர்ந்தேன். அங்க வந்து இன்ஸ்பெக்டர் ஆவதற்கான ஒரு பயிற்சி 8, 9 மாத பயிற்சி. அதன் பிறகு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நியமிக்கப்பட்டேன். ஸோ அங்கேயும் வந்து எனக்கு நல்ல அனுபவங்கள் கிட்டியது. அதன் பிறகு நான் ஒரு ஆசிரியர் பயிற்சிக்காக கல்விக் கழகத்துல இணைந்தேன். அப்பொழுது அந்த கல்விக் கழகத்தில் உள்ள மாணவருடைய இயக்கத்தில் சேர்ந்து அங்க வந்து தலைவராக நியமிக்கப்பட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில்னு. அந்த நேரத்துல சிங்கப்பூரை பிரதிநிதித்து இந்த ஷிப் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் என்று சொல்லக்கூடிய நிப்பான் மாரு என்ற ஒரு ஜப்பானிய கப்பல்ல ஒரு 1.5 மாதம் பல நாட்டு மக்களோட இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அப்போ இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, ஜப்பான், பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளில் உள்ள பிரதிநிதிகள் ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒரு 30-40 பேர் கப்பல்லே தங்கி ஒவ்வொரு நாட்டுடைய துறைமுகமாக போவோம். அங்குள்ள முக்கிய அமைச்சர்கள், அதிபர் போன்ற மாளிகைக்கு சென்று அங்குள்ள அவர்களை சந்தித்து சிங்கப்பூருடைய கலை கலாச்சாரத்தை எடுத்து உரைப்பதற்கும் எடுத்து காட்டுவதற்கும் அந்த கப்பலில் உள்ள நாங்கள் பிரமாதமான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இவையெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பசுமையான நினைவாக இருந்தது. அதன் பிறகு ஒரு ஆசிரியராக நான் பயணித்து படிப்படியாக ஆசிரியர் தொழிலில் ஒரு துறை தலைவராக குறிப்பாக புறப்பாட நடவடிக்கை, உடற்பயிற்சி, பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு ஒரு புறப்பாட துறை தலைவராக நியமிக்கப்பட்டு அதில் பல ஆண்டுகள் இருந்து இப்பொழுது பள்ளி ஆசிரியர் என்ற ஒரு ஓய்வு பெற்று தொடர்ந்து பகுதி நேரமாக பள்ளி ஆசிரியராக என் வேலையை செய்து வருகின்றேன். இதற்கிடையிலே சங்கங்களில், அமைப்புகளில் ஈடுபாடு கொண்டிருந்தேன். குறிப்பாக சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக்கில் நான் 1980களில் ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன். அதன் பிறகு அதனுடைய செயற்குழுவிலும் நான் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அந்த குழுவில் வந்து எல்லோருமே ரொம்ப முதுமையானவர்கள், முதுமை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் நான் வந்து ஆக சிறியவன் அந்த குழுவில். அப்போ என்னோட வேலை என்னன்னா, ஒரு மீட்டிங் நடத்துவதற்கு முன்பதாக அந்த மீட்டிங்ல காஃபி வாங்கி வச்சு வைப்பது, தண்ணீர் போட்டு வைப்பது, மேசையை சுத்தப்படுத்துவது, இப்படிதான். யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த லோ லெவல். அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். ஆகவே அந்த மாதிரி என்னை வந்து ஒரு சின்ன பொடியன், அவனுக்கு வேண்டிய ஒரு லெவலான வேலையை தான் முதல்ல கொடுத்தாங்க. ஆனா அதுல வந்து ஈடுபட்டு கூட்டத்துக்கு போவதற்கு, மீட்டிங்ல கலந்து கொள்வதில்ல, அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பா செய்யணும் என்ற ஒரு அவா எப்போதுமே இருந்தது. அதற்கு முக்கியமான தூண்டுகோல் வந்து என்னுடைய தந்தையார் ஆனான மொஹிதீன் கனி அவர்கள். அவர்கள் வந்து அந்த நேரத்துல கடையநல்லூர் சங்கத்துல பிரச்சார பயிற்சி கூட்ட தலைவராக இயங்கினாரு. அவருடைய வேலை வந்து நம்முடைய உறுப்பினர்கள் வந்து தமிழ் பேச வைக்க வேண்டும், பயிற்சிகள் கொடுக்க வேண்டும், ஒரு மேடை அமைத்து கொடுக்க வேண்டும்.
ஆகவே எங்க வீட்டுல உள்ள எல்லா பிள்ளைகளும் என்னுடைய கசின்ஸ், என்னுடைய சின்னப்பா, பெரியப்பா மகன்மார்கள், மகள்மார்கள் எல்லாருமே அழைச்சிட்டு சென்று கதை சொல்வது, பேச்சு நடத்தி அந்த அந்த பரிசுகளை வாங்கி அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்படிதான் என்னுடைய தமிழ் உணர்வு, தமிழ் பேச்சு திறன், என்னுடைய தந்தை ஊட்டிய அந்த தமிழ் முயற்சிகள் மூலமாக வளர்ந்தன என்று சொல்வதில் பெருமைப்படுகின்றேன். அவர் அந்த நேரத்தில் வந்து சிங்கப்பூர்ல அந்த என்டியூசி என்று சொல்லக்கூடிய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் உடைய இன்காம், அது காப்புறுதி என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன்ல என்னுடைய தந்தையார் மொஹிதீன் கனி $1,000,000 சேல் செய்து ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்வை செய்து அந்த இன்கம் சமிட் கிளப்போட தலைவராக அந்த காலத்தில் இருந்தார். அதுக்கு மேலும் அவர் வந்து அங்குள்ள யுனைடெட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய எண்ணெய் சார்புடைய அந்த நிறுவனங்களுக்கு உள்ள ஒரு யூனியன்ல வந்து தலைமைத்துவ பொறுப்புகள்ல வந்து பலவற்றில் இருந்திருக்கின்றார். அப்படி அந்த அவருடைய அந்த பயிற்சிகள் மூலமா, ஊக்குவிப்பு மூலமாக எனக்கு கிடைத்த அனுபவங்கள் பல முறை அந்த அந்த ட்ரேட் யூனியனுடைய மீட்டிங், அவர்கள் நடத்துகின்ற அந்த நிகழ்வுகள்ல என்னையும் அழைத்து செல்வார். திரு தேவன் நாயர் போன்றவர்கள், திரு லீ குவான் யூ போன்றவர்கள்லாம் அந்த அந்த நிகழ்வுகளில் பார்த்து அவர்களை நேரில் காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிங்கப்பூர் கடையெழு முஸ்லீம் லீக்கில் நான் இருந்திருக்கின்ற நேரத்தில் 1991ஆம் ஆண்டு வந்து ஆக இளைய தலைவர் என்ற பொறுப்பு வந்து எனக்கு கிடைக்கும். ஒரு 35 வயசு தான் இருக்கும். எனக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் எல்லாமே ஜாம்பவான்கள். எல்லோருமே 60, 70 இந்த வயதை அடைந்தவர்கள். ஆகவே எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்த அந்த நேரத்தில் செயலாளராக இருந்த திரு மூனான மசூது அவர்களுக்கு வந்து நன்றி செலுத்துறோம். அவர் வந்து என்ன அடையாளம் கண்டு இளையர்களை ஊக்குவிக்க வேண்டும், இளையர்கள் குறிப்பாக பட்டதாரிகளை வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் அடிப்படையில் நான் அப்பொழுது வந்து கல்விக் கழகத்தில் படிப்பை முடித்து கனடாக்கு 3 ஆண்டுகள் பட்டப்படிப்புக்காக சென்றிருந்தேன். அதில் ஆங்கிலம், கணிதம் போன்ற பாடங்களில் சிறப்பு தேர்வு செய்த பிறகு சிங்கப்பூர் திரும்பியவுடன் அவர் என்னை அடையாளம் கண்டு சங்கத்திற்கு முதலில் சில முக்கிய பொறுப்புகள், பொருளாளர் போன்ற பொறுப்புகளை கொடுத்தார். அதன் பிறகு என்னுடைய ஆர்வத்தை கண்டு 1991 நினைக்கின்றேன் தலைவருடைய பொறுப்பை எனக்கு வழங்கப்பட்டது. ஆகவே அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப அச்சமாக இருந்துச்சு. குறிப்பா வந்து என்னடா இது, என்னை சுற்றி எல்லாருமே வந்து பெரியவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன பையன் சொல்வதை கேட்பாங்களா? செயல்பாட்டுல இருக்க முடியுமா? சமுதாயத்தை ஒன்றிணைக்க முடியுமா? என்றெல்லாம் ஒரு அச்சம். இருந்தபோதும் ஆர்வத்தோட எதுவும் செய்தோம்னா, நாம் செய்கின்ற அந்த திறன், அதன் வெற்றியை கண்டு பலரும் நம்மோடு சேர்வாங்க என்பது என்னுடைய சொந்த கதை ஒரு நல்ல உதாரணம். நாள் காலப்போக்கில் என்னுடைய செயல்பாட்டை, என்னுடைய குழுவை என்னால் இயக்க முடிந்தது. என்னுடன் இணைந்து, என்னுடன் கைகோர்த்து நின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கு இவ்வேளையை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் என்னுடன் இருந்து செயல்பட்டதனால், என்னால் பல புதிய திட்டங்களை, சமுதாய பணிகளை, கல்வி மேம்பாட்டு திட்டங்களை என்னால் செய்ய முடிந்தது. குறிப்பாக சமுதாயத்துல வந்து கல்விமான்களை அதிகமாக உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு கல்விமான், ஒரு பட்டதாரியோ, டிப்ளமா ஹோல்டரோ இருந்தோம்னா, நம்முடைய இந்த ஒரு நிலை இப்பொழுது நிலையிலிருந்து இன்னொரு உயரிய நிலைக்கு நாம் உயர முடியும். ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் என்பதை உணர்ந்தேன். அந்த காலத்தில் உமர் புலவர் உயர்நிலை பள்ளியை நிறுவிய ஏன் மைடியன் அவர்கள் சங்கத்தினுடைய முக்கிய ஸ்தாபகர். அவர் வகுத்த வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் சமுதாயத்தை வந்து உயர செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் தொடக்க நிலையில் மட்டுமே இருந்தன. உமர் புலவர் தமிழ் உயர்நிலை வந்த பிறகு தொடக்க பள்ளியில் படித்த தமிழ் மாணவர்களுக்கெல்லாம் உயர்நிலை வரைக்கும் சென்று 10வது நிலையில் தேர்வு எழுதி ஒரு தமிழ் ஆசிரியர் போன்ற ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு கதவு திறக்கப்பட்டது. அந்த தொடர் வேலையில் தான் இந்த ஊக்குவிக்கும் எங்களுக்கு வந்தது. ஆகவே ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு பட்டதாரி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஊண்டுதலோடு நான் செயல்பட்டு மக்களுக்கு எடுத்து வைத்தேன். கல்யாண வீடுகளில் நல்ல காரியங்கள் எல்லா வீட்டிற்கும் நாங்கள் சென்று வருவோம். நல்லது கெட்டதில் கலந்து கொள்வோம். சமுதாயத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இப்படி நீங்கள் சமுதாயத்துடன் இணைஞ்சிருக்கும் பொழுது பாசம், அன்பு, உறவு எல்லாமே வலுப்பட்டு உங்களுடன் அவர்கள் தயக்கமின்றி கை கோர்க்க வருவார்கள். அப்படித்தான் வளர்ந்தது என்னுடைய கதை. இந்த டைம் மெஷினை வந்து உங்களை நான் பின்னாடி கொண்டு போனோன்னு நல்லா நெகிழ்ந்துட்டீங்க நீங்க. ஏன்னா அந்த அந்த இதுக்கு அப்படியே போயிட்டீங்க.
அந்த காலத்துக்கு அப்படியே போய் உங்களுடைய அற்புதமான அந்த வாழ்க்கைய விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிறு வயதுல தந்தையாரோடு பழகிய அந்த அந்த ஞாபகங்கள், அந்த எப்படியெல்லாம் தலைமைத்துவ பண்பு உங்களுக்கு அந்த கிடைச்சதுங்கிறது. அப்புறம் என்ன ஆச்சரியப்படக்கூடிய ஒரு 2 விஷயத்த நான் பார்க்கிறேன் நான். ஒண்ணு வந்து, நீங்க வந்து பிறந்தது சிங்கப்பூர்ல. ஆனா ஆமா. அற்புதமான தமிழ்ல பேசுறீங்க. அப்ப சிங்கை தமிழ் எப்படி வந்து இங்க பிறந்த ஒரு குழந்தைக்கும் என்ன அழகான தமிழ குடுத்திருக்கிறது ஒண்ணு. ஒரு கூட்டு குடும்பமான ஒரு குடும்பத்துல வாழும்போது என்ன அற்புதமான ஒரு பண்புகள், விழுமியங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மாதிரி இந்த உங்களுடைய தலைமைத்துவம், அதுவும் குறிப்பா எஸ்கேஎம்எல் அத பத்தி சொல்லும்போது, எப்படி அந்த நம்ம பிறக்கலனா கூட நம்முடைய தந்தையார் அல்லது நம்முடைய பாட்டனார் பிறந்த ஊர பத்தி இன்னைக்கு அவ்வளவு பெருமையா அந்த ஊருடைய முன்னேற்றத்திற்காக, இங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு பெரிய பணிகள் எல்லாம் ஆற்றுகிறீர்கள் என்று எண்ணும்போது, மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. உங்களுக்கு முதல்ல அதுக்காக ஒரு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்களே சொல்லணும்ங்க. ஏன்னா இந்த நன்றி. மாரியான உணர்வுகள் வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு அவங்கவங்க அப்படியே பற்றி பிடிச்சு எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். அதனால அந்த ஒரு விஷயத்தோட சொல்லி, இப்ப எஸ்கேஎம்எல்ல பத்தி நீங்க சொல்லுங்கண்ணே. அதாவது நம்ம அ கடையநல்லூர் மக்கள பத்தி சொன்னீங்க. இப்ப சிங்கப்பூர்ல எத்தனை கடையநல்லூர் மக்கள் இன்றைக்கு இருப்பாங்கன்னு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குதுங்களா? அதாவது சிங்கப்பூர் கடையநல்லூர் வாசிகள் வந்து கிட்டத்தட்ட 20,000 30,000 பேராச்சும் குறைந்த அளவு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். கூடவே ம். இருக்கலாம். ஏன்னா, நம்ம சொல்வதெல்லாம் வந்து குடும்பத்துடைய தலைவர்கள் தான் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஆ அந்த குடும்பத்தில உள்ள பெண்கள், மற்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா, 30, 40,000 கூட ஆகலாம்னு நினைக்கிறேன் நான். ஆ கணக்கெடுப்பு வந்து ஏன்னா இப்போ வந்து பல அமைப்புகள்லயும் நம்மவர்கள் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே கடையநல்லூர் வாசிகள், கடையநல்லூர் சார்ந்தவர்கள் மட்டும் இருந்த ஒரு காலம் போயி, இப்பொழுது சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம்கள் யாரினாலும் வந்து இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள வந்து நம்ப வழங்கிட்டு வருகிறோம். ஆகவே அந்த இப்போ பரவலாக பல இடங்கள்லயும் இருக்கிறாங்க. நல்ல கல்விமான்களாக, நல்ல படித்த நிலையில், நல்ல பல வேலை வாய்ப்புகளை கொண்டவர்களாக, டாக்டர்களாக, வழக்கறிஞர்களாக, இன்னும் ஐடி இப்படி போன்ற ஸ்கில்ஸ் இவற்றெல்லாம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். பல துறையிலும் எழுத்தாளர்கள், இப்ப நீங்க எழுத்தாளர்கள், கவிஞர்கள் என்று சொல்லப்போனால் திரு காத்துமு இக்பால் இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அ இப்படி போன்றவர்கள் கல்விக்காகவும், இலக்கியத்திற்காகவும், தமிழுக்காகவும், சிங்க நாட்டிற்காகவும், சமூக சேவைகளில் ஈடுபடுவதற்கு கடையநல்லூர் மட்டும் ஒரு தளமாக கொள்ளாமல், இப்பொழுது பல இடங்களில் சமூக நிலையங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். சமூக நிலையங்களில் நம்மவர்கள் பல முக்கிய பொறுப்புகள் வகித்து, பல பிபிஎம்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வளர்ச்சியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, இந்த கடையநல்லூர் முஸ்லிம் சமுதாயம் வந்து குடும்ப சகிதமாய் கடையநல்லூரிலிருந்து 1900 தொடக்கத்திலிருந்து வந்த பொழுதும், பல சிரமங்களை சந்தித்து, கீழ் நிலையிலிருந்து மேல் மட்டத்திற்கு உயர்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் முயற்சித்து அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். சிங்கப்பூர் அரசாங்கம் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அ பள்ளிக்கு சென்றார்கள். பலர் வந்து தொடக்க நிலை கல்வியோடு நிற்காமல், இரவு வகுப்புகளுக்கு சென்று தங்களுடைய கல்வி நிலையை வளர்த்துக் கொண்டார்கள். பலர் இந்த ஐடி என்று சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அ தொழில் சம்பந்தமான வகுப்புகள் எல்லாம் சென்று, பல திறமைகளையும் வளர்த்துக் கொண்டார்கள். இந்த முயற்சிகள் மூலம் இந்த சமுதாயம் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. அதற்கு நீங்க சொன்ன மாரி இந்த பைனியரிங் ஸ்பிரிட் அந்த சிரமங்களையும், சவால்களையும் அதை தாண்டி அதை வெற்றி கொள்வதற்கான அந்த வேகம் நம் மக்களிடையே அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கின்றது. அதுவே நம்மை இந்த நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது நினைக்கின்றேன். சிறப்புண்ணா. மிகச் சிறப்பா சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட பார்த்து ஒரு வியந்த ஒரு விஷயம் வந்து, தங்களுடைய பேச்சு திறமை. அதிலயும் குறிப்பா சொல்லணும்னா 2 மொழிகளிலும் ஆங்கிலம் நீங்க நிச்சயமா மலையாளம் நல்லா பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 மொழியிலும் ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 12, 13 வருஷத்துக்கு முன்னால நான் சிங்கப்பூருக்கு வந்தப்ப, முதலா ஒரு நிகழ்ச்சிய நான் பார்க்கிறேன். அதுல நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் நீங்க. அ அ அந்த நிகழ்ச்சியில 2 மொழிகளிலுமே நீங்க வந்து பேசுறீங்க. பேப்பரோ எதுவுமே பார்த்து பேசல. இயல்பாக தமிழையும், ஆங்கிலத்திலயும் அந்த வந்திருக்கிற அந்த கெஸ்ட் ஆஃப் ஹானருக்காக ஆங்கிலத்தில பேசுறீங்க. மிக அற்புதமான ஒரு பேச்சா இருந்துச்சு. நான் அன்னைக்கெல்லாம் யோசிச்சேன், இவங்கலாம் யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நம்ம கேட்கும்போது, ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போது அந்த தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்களையும் பார்த்து தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் வந்துகிட்டு இருக்கோம். அப்படி ரொம்ப எங்களை எல்லாம் இன்ஸ்பயர் பண்ண அந்த பேச்சு திறமை தங்களுக்கு எப்படி ஆரம்பத்தில் ஏற்பட்டுச்சு? நீங்க சொன்னீங்க கல்வியை பத்தி சொன்னீங்க. அலுவலக வேலைகளை பத்தி சொன்னீங்க. பேச்சு திறமைக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீர்களா? அல்லது அது தானாகவே வந்ததா?
அதாவது ஆங்கில புலமை வந்து எனக்கு அதாவது படிக்கின்ற காலத்திலே இருந்திருக்கின்றது. ஆனா ஒரு மேடையில எழுந்து பேசுவதற்கு அந்த பேச்சு திறமை மட்டும் பத்தாது. அந்த நேரத்துல எத பேச வேண்டும்? எப்படி பேச வேண்டும்? அந்த பிரசன்ஸ் ஆஃப் த மைண்ட். இப்ப வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, ஒரு சிறப்பு விருந்தினர் தாமதமாக வருகிறான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சை நீட்டிக்க வேண்டும். அவர் வரும்பொழுது என்ன சொல்ல வேண்டும்? இதெல்லாம் வந்து அனுபவத்தில் கிடைக்கின்ற ஒன்று. ஆகவே பல மேடைகளில் ஏறி இறங்கிய அனுபவம் கிடைத்ததுனாலும் தெரியல. அது வந்து எனக்கு அ இயல்பாக வரக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு நான் வந்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தமிழ பொறுத்தவரை நான் சொன்ன மாரி என்னுடைய தந்தையார் ஆனன மொஹிதீன் கனி அவர்கள் அந்த நான் சொன்ன பிரச்சார பயிற்சி கூட்டங்களுக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னை அழைத்துச் செல்வார்கள். அதில் சின்ன சின்ன கதைகளில் தொடங்கி, அப்புறம் கருத்துக்கள் பரிமாறக்கூடிய நிகழ்வுகளில், அதில் சில பரிசுகளும் நான் பெற்றிருக்கின்றேன். அதற்கு மேலாக சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக்கின் தலைவனாக நான் பொறுப்பு ஏற்ற பொழுது, மக்களிடையே அந்த கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஆங்கிலம் மட்டும் போதாது. ஏன்னா, கடையநல்லூர் வாசிகள் குறிப்பாக அந்த முதியோர்கள் பெரும்பாலும் தமிழ்ல நல்லா உரையாடக்கூடியவர்கள். அவர்கள்ட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது, நிச்சயமா தமிழ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதை சிறப்பாகவும், இனிமையாகவும் சொல்ல வேண்டியதை சுருங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் சுருங்க சொல்ல வேண்டும். போன்றவற்றை நான் அனுபவபூர்வமாக கற்று, ஒவ்வொரு வைபவத்திலும் முடிந்த அளவு தமிழ் மறக்கக்கூடாது என்ற முயற்சியில் தமிழிலும், ஆங்கிலத்திலும் பேசி பழகினேன். குறிப்பாக ஒவ்வொரு கல்யாண வீடுகளிலும் சங்கத்துடைய உறுப்பினர்கள் அழைப்பார்கள். அங்கு உள்ள மணமக்களுக்கு வாழ்த்து சொல்வது, அதே நேரத்தில் சங்க நடவடிக்கைகளை பற்றி, வருகின்ற நிகழ்வுகளை பற்றியெல்லாம் மேடைகளில் சொல்லி நாங்கள் அதை பற்றி பிரச்சாரம் செய்வோம். இப்படி அந்த அனுபவங்கள் நான் சொன்ன மாரி ஒரு கிட்டத்தட்ட 38, 40 ஆண்டுகள் கடையநல்லூரில் சங்கத்தில் பல முக்கிய பொறுப்புகள், குறிப்பாக தலைவர் பொறுப்பில் இருந்து வந்ததுனால, அந்த அனுபவங்கள் தமிழிலும், ஆங்கிலத்திலும் கிடைத்தது. அதற்கு மேலாக நான் சொன்ன மாதிரி, அந்த சங்கத்திலிருந்து நான் மற்ற அமைப்புகளிலும் ஈடுபட ஆரம்பித்தேன். குறிப்பாக இந்திய முஸ்லிம் பேரவை. அதன் பிறகு இஸ்லாமிய சமய மன்றத்தில் அதனுடைய கவுன்சில்ல, மூவிஸ் கவுன்சில்ல ஒரு 9 ஆண்டுகள் நான் உறுப்பினராக கவுன்சில் மெம்பராக இருந்தேன். அதன் பிறகு மண்டாக்கி, சென்டா போன்ற அமைப்புகளிலும் அ இப்பொழுது வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் என்ற முறையில சிங்கப்பூர் சாங்கி, அப்புறம் அந்த ஹோம் டிடென்ஷன் என்று சொல்லக்கூடிய அதாவது சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றவர்களுக்கு வீட்டிலிருந்து பாதுகாப்பு, வீட்டிலிருந்து கண்காணிப்பு போன்றவற்றை ஆராய்ந்து அதற்கு வேண்டியவற்றை செய்வதற்கான குழுக்களிலும் இருக்கின்றேன். புரோகிராம் அட்வைசரி கமிட்டி, அதாவது வசந்தம், ஒளி 96.8 போன்றவற்றை நிகழ்ச்சிகளை பற்றி அதில் உள்ள குழுவிலும் நான் இருந்திருக்கிறேன். இப்படி பல குழுவுகளில் இருந்து சேவை செய்கின்ற பொழுது, ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு கூட்டத்தில் பேசுவதற்கு, கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக தேசிய நாள் அதனுடைய உரை நடக்கும் பொழுது, நடந்த பிறகும் கருத்து கேட்பார்கள். அப்ப அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது, உங்களுக்கு தெளிவான ஒரு பேச்சு திறன் இருக்க வேண்டும். ஏன்னா வந்து அரசாங்கத்துடைய கருத்துக்கள மாற்றி சொல்ல முடியாது பாருங்க. அரசாங்கம் குறிப்பா பிரதமர் என்ன சொல்றாரோ, அத வந்து மக்கள் விளங்குகின்ற வகையில நம்ம சொல்லலாமே தவிர, அத மாற்றித்து சொல்ல முடியாது. ஆகவே இந்த பயிற்சிகள் என்னை வந்து மிகவும் கூர்மையான அளவில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எனக்கு கொடுத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நான் நிறைந்த ஷுக்கூர் செய்ய வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க வந்து நான் இப்ப தமிழ்ல வந்து தமிழ் மொழி விழான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல நடத்தக்கூடியது வந்து ஒரு ஆச்சரியமாக இன்றைக்கு உலகத்துல பார்க்கப்படுது. ஒரு மாதம் முழுதும் தமிழோசை சிங்கை முழுக்க ஒலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து பல நாடுகள், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் கூட பின்பற்றக்கூடிய அளவுக்கு சிங்கப்பூரை ஒரு உதாரண நாடாக எடுத்து அவங்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழி விழா நடக்கக்கூடிய அதை நடத்தக்கூடிய வளர்தமிழ் இயக்கம் மற்றும் தமிழ் வளர்ச்சி குழுவுல எல்லாம் நீங்க வந்து நிறைய சேவை ஆற்றியிருக்கீங்க. இப்ப கூட நீங்க வளர்தமிழ் இயக்கத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறீர்கள் என்று கூட நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையிலே பிஸ்மி ரேடியோ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும், அட்வான்ஸ் கிரீட்டிங்ஸையும் நாங்கள் இப்போது தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் உங்களுக்கு. அந்த இயக்கங்களில் இருந்த அது செய்யக்கூடிய அந்த பணிகளை பற்றிய ஒரு விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கு மிக்க நன்றி ஃபரிஷ் அவர்களே. பிஸ்மி வானொலி அ நீங்கள் தான் முதலில் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்தி விரைவில் வர இருக்கின்றது. 2000 தொடக்கத்தில் இருந்தே வளர்தமிழ் இயக்கத்தில் அதனுடைய கவுன்சிலில், தமிழ் லாங்குவேஜ் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய வளர்தமிழ் இயக்கத்தில்
பல பொறுப்புகளில் இருந்து வந்திருக்கின்றேன். துணை செயலாளர், பொருளாளர், பெரும்பாலும் உதவி தலைவர் என்ற முறையில நான் வந்து பல காலங்கள் கிட்டத்தட்ட 20, 25 ஆண்டுகளாக இருந்து வருகின்றேன். இப்பொழுது தலைவர் ஒரு முக்கியமான பொறுப்பு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக சிங்கப்பூரில் வந்து தமிழ் மொழி புழக்கம் குறிப்பாக இளையர்களிடையே குறைந்து வருகின்றது. காரணம் ஆங்கில புழக்கம் எல்லா வீடுகளிலும் அதிகரித்து விட்டது. ஆகவே சிங்கப்பூரில் இருமொழி கொள்கை இருப்பதனால் திரு லீ குவான் யூ அவர்கள் எடுத்த பெரும் முயற்சியின் காரணத்தினால் பள்ளிக்கூடங்களில் அவர்களுடைய தாய்மொழியை கற்க வேண்டும் என்ற அவசியம் நிலவிய ஒரு காரணத்தினால் நாம் நம்முடைய மொழியை தற்காத்து அதை வளர்க்க முடிகின்றது. அதற்கு அந்த அரசாங்கத்தை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், அமைச்சர்களுக்கு, குறிப்பாக திரு லீ குவான் யூ அவர்களுக்கு நம் நன்றியை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும், கடப்பாடு கொண்டிருக்கின்றோம். ஆகவே பள்ளிக்கூடங்களில் தமிழ் வழங்கப்படுகின்ற அந்த வாய்ப்புகளை எல்லோரும் பயன்படுத்தி வீட்டிலும் நாட்டிலும் தமிழ் பேசினார்கள் என்றால் தமிழ் நிச்சயமாக வளர முடியும். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் ஆங்கில புழக்கம் அதிகரித்து விட்டது. அந்த காலத்துல நம்முடைய பாட்டி, தாத்தா, பெரியவர்கள்லாம் இருக்கும்பொழுது எல்லோருமே தமிழில் தான் நம்மள்ட்ட பேசுவாங்க. ஆனா இப்ப வந்து அவர்களும் ஆங்கிலத்துல பேசுறாங்க. பெற்றோர்களும் ஆங்கிலத்துல பேசுறாங்க. அப்ப பிள்ளைங்க வீட்ல வந்து அவங்க கேட்கிறது எல்லாமே வந்து ஆங்கில மொழி, ஆங்கில வார்த்தைகள். அந்த ஒரு நிலைமையை நீடித்தால் நம் தமிழ் புழக்கம் நாட்டில வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள், அபாயங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு சரிவை வந்து நாம் நிலைநாட்ட வேண்டும். அதை வந்து தடுக்க வேண்டும். நிலைநாட்டுவதோடு தடுக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டுதான் தமிழ் மொழி விழா என்ற ஒரு மாத நிகழ்ச்சியை நாங்கள் 2007ஆம் ஆண்டுல தொடங்கினோம். அதனுடைய முக்கிய கருத்து வந்து அமைப்புகளோட இந்திய தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து நாம் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். எல்லா அமைப்புகளும் பல நிகழ்ச்சிகளை செய்தாலும் இந்த ஒரு மாதம் ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியாக பலதரப்பட்ட மக்களை எட்டிச் செல்வதற்கான நிகழ்ச்சியாக அமைய வேண்டும். குறிப்பாக இளையர்களுக்கு, அவர்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு போட்டிகள், பேச்சுத்திறன், கவிதை எழுதுகின்ற பயிற்சிகள், கட்டுரை எழுதக்கூடிய பயிற்சிகள், பரிசுகள், சிறந்த பேச்சாளர்கள் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் உள்ள பேச்சாளர்களை கொண்டு ஊக்குவிக்கின்ற கருத்தரங்குகள் போன்றவற்றையெல்லாம் இந்த ஒரு மாத தமிழ் மொழி விழாவில் கடந்த கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு முதல் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் செய்து வருகின்றோம். அதற்கு மேலாக இப்பொழுது தமிழ் இளையர் விழாவையும் நாம் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக சேர்த்து வருகின்றோம். இது இளையர்களுக்கு குறிப்பாக புகுமுக வகுப்பு, கல்விக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழை கொண்டு சேர்க்கிறான ஒரு முயற்சியாக இருக்கின்றது. இதுல வந்து அரசாங்கத்துடைய மானியங்கள் கிடைக்கின்றன. நாம் அதுக்கு மேலாக நல்ல உள்ளங்கள் கொண்ட வியாபாரத்தில் வெற்றி நடைபோடுகின்ற மக்களையும் நாடி நாங்கள் தமிழுக்காக நிதி திரட்டி இந்த அமைப்புகள் செய்கிற நிகழ்ச்சிக்கு நாம் வளங்களையும் நிதி ஆதரவையும் வழங்கி வருகின்றோம். இதன் மூலம் சிங்கை வாழ் தமிழ் மக்கள் இன்னும் தமிழை தைரியமாக பேச வேண்டும், சுலபமாக பேச வேண்டும், தயக்கமின்றி பேசலாம். இப்போ உள்ள நிலையில ஆங்கிலம் தமிழும் கலந்து பேசினாலும் தைரியமாக பேச வேண்டும் என்று ஊக்குவிக்க வேண்டும். அந்த காலத்துல நீங்க தமிழ் படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எழுத்து நடையில இருக்கும். பராசக்தியோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள படங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அது ஆங்கில தமிழ் வார்த்தைகள்லாம் கலந்து. ஆனா சொல்ல வேண்டிய கருத்தை நீங்க சொல்வதற்கு தடங்கள் ஏற்படாமல் நீங்க பார்த்துக் கொள்வதற்கு ஆங்கிலமும் தமிழும் கலந்து இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி இருக்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் தான் குடும்பத்தில் எல்லோரும் ஒரு தமிழை பேசுவதற்கான ஒரு ஊண்டுதலோடு செயல்பட்டார்கள் என்றால், முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், தமிழர்கள் தமிழோடு பேச வேண்டும், தமிழில் பேச வேண்டும், தமிழர்கள் கூடுகின்ற இடங்களில் தமிழ் நிறைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய செய்தியை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த இயக்கத்தில் நாங்கள் பல முயற்சிகள் எடுத்து செல்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வெற்றி தொடர வேண்டும். மக்கள் தமிழ் பேச வேண்டும், சிங்கியில் தமிழ் வளர வேண்டும். மிக அழகாக சொன்னீங்கன்னு. இந்த நேரத்துல எனக்கு என்னுடைய பெர்சனலான ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னை ஒரு நெறியாளராக சிங்கப்பூரிலே முதல் மேடை ஏற்றிய அந்த பெருமை எதுக்கு இருக்குன்னா எஸ்கேஎம்எலுக்கு இருக்குது. ஏன்னாக்கா எஸ்கேஎம்எலுடைய ஒரு தமிழ் மொழி விழா நிகழ்ச்சியில வந்து காதர் அண்ணா என்னை சிபாரிசு செஞ்சு மசூத் அண்ணன் மற்றும் உங்கள் மூலமாக உங்களுடைய நிகழ்ச்சி எஸ்கேஎம்எல் நிகழ்ச்சியில நான் தமிழ் மொழி விழால நெறியாளராக அறிமுகமானேன்.
அதற்கு பிறகு பல மேடைகளிலே நெறியாளராக நான் பணியாற்றி இருக்கிறேன். அதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். சரி, அடுத்த கேள்வியாக, இந்திய முஸ்லிம் பேரவையிலே உங்களுடைய பணி மிகப்பெரிய பணி. நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் அதுல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதன் மூலம் மற்ற முஸ்லிம் அமைப்புகளோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, பலரை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அதை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். அதாவது 1992ஆம் ஆண்டு திரு எம்.கே. ஜப்பார் அவர்கள் காலஞ்சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புரிய திரு எம்.கே. ஜப்பார் அவர்களுடைய முயற்சியின் இன்னும் பல தொடக்க கால அமைப்புகளாக விளங்கிய சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக், தென்காசி முஸ்லீம் நலன் அபிவிருத்தி சங்கம், தக்கலை சங்கம், முக்லூர் சங்கம், திருவிதாங்கூர், இப்படி சில அமைப்புகள், மலபார் சங்கம் எல்லாம் இணைந்து நாம் தனித்து செயல்படுவது அவர்களுடைய நிலைக்கு சரியாக இருந்தாலும் தேசிய அளவிலான சில காரியங்கள் செய்வதற்கு நாம் ஒன்றிணைந்து செய்வது சரியாக அமையும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு தேசிய நாள் கொண்டாடுகின்றோம்னு வைத்துக் கொள்வோமே, தனியாக ஒவ்வொரு அமைப்பும் கொண்டாடுவது அந்த சினர்ஜியில், அதாவது அவங்களுடைய வளமைகளை நம்ம ரொம்ப பிரித்து காட்டுவதாக காட்டும். இந்த ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வளமைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய அளவில் தேசிய நாளை இந்திய முஸ்லீம்கள் கொண்டாடினால் நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கிய மதிப்பை கொடுப்பதற்காக அமையும் என்று ஒரு கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கும் கருத்து சேகரிப்பு, கருத்தை பற்றி சேகரித்து அரசாங்கத்துக்கு ஆவணம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு போன்றவற்றுக்கெல்லாம் இந்த இந்திய முஸ்லிம் பேரவை என்ற ஒரு அமைப்பு ஒரு சிறந்த அமைப்பாக அமையும் என்ற கருத்தில் கொண்டு இதை தொடங்கினோம். அதற்கு நானும் அந்த காலத்தில் முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கின்றேன். தலைவர் போன்ற பொறுப்பிலும் இருந்திருக்கின்றேன், துணைத் தலைவர் போன்ற பொறுப்புகளும் இருந்திருக்கின்றேன். இது என்னன்னா முதல்ல ஒரு 6 அமைப்புகள், அப்புறம் 8 அமைப்புகள், அப்புறம் 11, இப்போது கிட்டத்தட்ட 18 அமைப்புகள்ல இருந்து 20 அமைப்புகள் பெருகி இருக்கின்றது. முக்கியமாக தேசிய அளவிலான இந்திய முஸ்லிம்களுக்கு சேர வேண்டிய முக்கிய பங்களிப்பு அவர்களுக்கு சேர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தேசிய அளவிலான அமைப்பு இருக்க வேண்டும், ஒரு குரல் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு மெண்டாக்கி, சிண்டா போன்ற அமைப்புகள் மலாய் முஸ்லிம்களுக்கும் இந்தியர்களுக்கும் அந்த கல்விக்காக செய்கின்ற அந்த பணிகளை நாம் இந்திய முஸ்லிம்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம், அவர்கள் தொடங்குகின்ற அந்த கல்வி முயற்சிக்கு, பாடத்திட்டங்களுக்கு, வகுப்புகளுக்கு நம் மாணவர்களை, இந்திய முஸ்லிம் மாணவர்களை, பெற்றோர்களை எப்படி அந்த செய்திகளை பரப்பி மாணவர்களை அங்கே ஊக்குவிக்கலாம் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு பக்கபலமாக, போட்டித்தன்மையாக இல்லாமல் பக்கபலமாக உறுதுணையாக இருந்து நாம் கை கொடுக்கலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டு நாம் இப்பொழுது சிண்டா, மண்டாக்கி, இஸ்லாமிய சமய மன்றம், ஜாமியா, தமிழர் பேரவை போன்ற பெரிய அமைப்புகளுடன் இணைந்து அவர்கள் உடைய முயற்சிகளுக்கு, திட்டங்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்து வருகிறோம். மிக்க நன்றி அண்ணன். சமீபத்துல கூட ஒரு நிகழ்ச்சியில தங்களுடைய மகனாரோடு சேர்ந்து பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு நெறியாளராக நான் அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது. உங்களுடைய குடும்பத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நான் பல சமுதாய சேவையில் ஈடுபடுவதற்கு நிச்சயமாக என்னுடைய குடும்ப தலைவி, என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அவர்கள் குடும்பத்தை மிகவும் சிறந்த முறையில் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர் பார்த்து கொண்டதால் தான் நான் வெளியில் போய் இந்த சமூக சேவையில் ஈடுபட முடிந்தது. ஆகவே எனக்கு 4 பிள்ளைகள், 2 மகன், 2 மகள், எல்லோருமே திருமணமாகி குடும்பம் இருக்கின்றது. 2 பிள்ளைகள் ஆசிரியர் தொழில் இருக்கின்றார்கள். என் மனைவியும் ஒரு ஆசிரியர். ஒரு மகள் மருத்துவ சேவையில் இருக்கின்றார். இன்னொரு மகன் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கின்றது. எனக்கு 7 பேர பிள்ளைகளும் இருக்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ என்னுடைய இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு பெற்ற ஒரு நேரத்தில் என்னுடைய பேர பிள்ளைகளுடன் செலவழிக்கின்ற ஒரு நேரம் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நேரமாக அமைகிறது. பேர பிள்ளைகளே அவங்கள நர்சரி, பிளே ஸ்கூல், கிண்டர் கார்டன் போன்றவற்றுக்கு அழைத்து சென்று திரும்பவும் நேரம் முடிந்தவுடனே அவரை அழைத்து வீட்டிற்கு போய் விடுவது, பிளே கிரவுண்டுக்கு விளையாட்டுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறது, இப்படி வார இறுதி நாட்கள்ல
அவங்களோட செலவழிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள்ல குறிப்பாக ஒரு மகனார் ஆசிரியர் தொழில் செய்வதனால, அவரும் என்ன போல ஒரு தமிழ் பற்றுமிக்க உறுப்பினராக இருக்கின்றார். சிங்கப்பூர் கடைநிலை முஸ்லீம் லீக்கின் துணை செயலாளராக இப்பொழுது இருக்கின்றார். விளையாட்டுத்துறை செயலாளராகவும் கடந்த ஆண்டில் இருந்தாரு. அவருடைய ஏற்பாட்டில் தான் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ் மொழி விழாவில் இடம்பெறுகின்ற சிங்கப்பூர் கடைநிலை முஸ்லீம் லீக்கின் உமறு புலவர் அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் அவர் ஏற்பாட்டுக் குழு தலைவராக செயல்பட்டு வந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் தங்களை அவர் அடையாளம் கண்டு, நீங்கள் ஒரு சிறந்த நெறியாளர். நாங்கள் நடத்துகின்ற அந்த கவி மாலை போன்ற நிகழ்ச்சியில நீங்கள் அதை மிகச் சிறந்த முறையில் நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் அவர் உங்களை நாடினார். அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் அவருடன் இணைந்து அந்த நிகழ்ச்சிக்கு மெருகூட்டி மிகச் சிறந்த நிகழ்ச்சியாக அதை நடத்தி தந்தமைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய ஈடுபாடு, சமூக ஈடுபாடு இன்னும் வளர வேண்டும் என்று வேண்டுகின்றேன். ஏன்னா இளையர்களை சமூகத்தின் பால் திருப்புவது அந்த இளைய காலகட்டத்தில் ரொம்ப சிரமமான ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு தொழில்ல அபிவிருத்தி காண வேண்டும், குடும்பத்தை வளர்க்க வேண்டும். இந்த மற்ற முக்கியமான கவலைகளும், பிரச்சனைகளும் தலை தூக்கி நிற்கின்ற அந்த நேரத்துல வேலையெல்லாம் போட்டுட்டு நீங்க இதுல ஈடுபடுங்க. ஏன்னா இது நேரம் நிச்சயமாக அதை பிடிக்கும். திட்டமிடுவது, செயல்படுத்துவது, மக்களை திரட்டுவது, நிதி திரட்டுவது, ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பார்ப்பது பெருமூச்சு விடுவதற்கான சமம். ஒரு வீடை கட்டி பார்க்கின்ற மாதிரி அதுல ஈடுபடுபவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சிரமங்கள். கஷ்டம். ஆகவே அதில் ஈடுபடுவதற்கு அதை சுவை ஊட்ட வேண்டும். உற்சாகம் தட்டி கொடுக்க வேண்டும். அவர்கள் பிழைகள் செய்தாலும், தவறுகள் செய்தாலும் அவர்களை தட்டி ஊக்குவித்து அவர்களுக்கு உதவியாக நின்று ஆதரவு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் தலை தூக்கி அடுத்த தலைமைத்துவத்தை ஏற்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே துவா செய்யுங்கள். அவரும் தொடர்ந்து சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் நானும் இருக்கின்றேன். நிச்சயமாக மாதா பிதா என்று எல்லா குடும்பத்திலும் இருப்பாங்க. மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடிய அந்த 3வது ஒரு ஸ்தானத்தையும் உங்களுடைய குடும்பம் எடுத்திருக்கிறது. ஒரு ஆசிரியருடைய பணியை உங்களுடைய குடும்பம் செய்து வருகிறது என்பதை பார்க்கும்போது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குதுன்னு. பிஸ்மி ரேடியோ இந்த சமுதாயத்துக்கு ஆற்றுகின்ற பணியை பத்தி நீங்க பிஸ்மி ரேடியோடு தொடர்ந்து பயணித்து வருகிறீர்கள். நிறைய ஆலோசனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அது செய்யக்கூடிய அந்த பணியை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்ன விஷயங்கள் இன்னும் நம்ம செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மி வானொலி தோன்றிய நிகழ்வு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. சகோதரர் சீனி ஜாஃபர் கனி அவர்கள் இந்த பிஸ்மி ரேடியோ தொடக்கத்தை பற்றி என்னுடன் கலந்து பேசும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு பெரிய ஒரு தாவா பணி. இஸ்லாத்தை பரப்புவதற்கும், அதன் மூலம் தமிழும் சேர்ந்து பரப்புவதற்கும் இந்த வானொலி ரொம்ப அரும்பாடுபட்டு பெரும் முயற்சிகளை எடுத்து வந்திருக்கின்றது. தொடக்க காலத்தில் சகோதரர் சீனி ஜாஃபர் கனி அவர் பட்ட பாடு எனக்கு தெரியும். அல்லும் பகலும், இரவும் பகலும் பாராமல் உழைத்தவர். நிதி திரட்டுவது, அந்த வானொலியை பெருக்குவது, அதனுடைய நிகழ்ச்சிகளை வளர்ப்பது, அதற்கு சுவை ஊட்டுவதற்கு, அதுக்கு வேண்டிய ஆட்பலத்தை சேர்ப்பதற்கு போன்ற பல முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு பல ஆலோசனைகளை என்னுடன் கலந்து பேசியிருக்கின்றார். எனக்கு இதுல ஈடுபடும்போது ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு புத்தாக்கமான, புத்துயிர் ஊட்டக்கூடிய ஒரு சிந்தனை. தமிழ் வளர்ப்பதற்கும், முஸ்லிம்கள் இஸ்லாமியத்தை பற்றி, அதாவது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பற்றி இன்னும் நல்ல தெரிந்து கொள்வதற்கும், அறிந்து கொள்வதற்கும், வளர்த்துக் கொள்வதற்கும் இந்த வானொலி அளப்பரிய சேவையை செய்திருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனா வெளிநாட்டிற்கு நான் பலமுறை சென்றாலும், ஓய்வாக இருக்கும் பொழுது ஆன்லைன்ல கேட்கக்கூடிய முதல் சேனலாக பிஸ்மி வானொலி எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் விளங்குகிறது. காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நான் வேலைக்கு செல்லும் வரை அந்த வானொலி தான் எனக்கு துணையாக நிற்கின்றது. அப்படி ஒரு நிலையை ஒவ்வொரு வீட்டிலும் கிட்டத்தட்ட 1/2 மில்லியன் நினைக்கிறேன், 5 லட்சம் பேருக்கு மேல உலகளாவிய பல நாடுகளிலும் இந்த வானொலியை கேட்டு, இந்த வானொலி ஒரு இமாலய சாதனை செய்து மக்களிடையே பல வீடுகளில் புகுந்து பல நல்ல மாற்றங்களையும், ஆற்றலையும் பலருக்கு அது ஒரு துணையாக நின்று வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த வானொலி, பிஸ்மி வானொலி இன்னும் பல சிகரங்களை கண்டு, பல வெற்றிகளை கண்டு,
இன்னும் பலருடைய உள்ளத்தையும் தொட்டு நல்ல முஸ்லிம்களாக, நல்ல குடிமக்களாக, சமூக ஒற்றுமைக்காக, சமுதாய ஹார்மனி என்று சொல்லக்கூடிய ஆற்றலுக்காக நாம் பாடுபட வேண்டும். இந்த இன்ஷா அல்லாஹ். சமுதாய இணைப்புக்காக பிஸ்மி வானொலி இந்த முயற்சிக்கு அதை மேற்கொண்ட நல்ல உள்ளங்கள், குறிப்பாக சகோதரர் சீனி ஜாஃபர் கனி அவருடன் இணைந்து செயல்படுகின்ற பிஸ்மி வானொலி குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், நன்றியும், துஆக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான வார்த்தைகள். கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோன்னே, நீங்க சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தாலோ, அல்லது இந்த எதிர்கால சமுதாயத்துக்கு, நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக, ஒரு முக்கியமான செய்தியாக என்ன சொல்லலாம்? அல்லது ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் விடுபட்டு போயிருந்தால், அதையும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இப்போது. எதிர்காலத்தில் எனக்கு உள்ள கவலைகளில் என்னவென்றால், இளைய சமுதாயத்தினருடன் தமிழ் தொடர்போடு வாழ வேண்டும். தமிழ் உணர்வோடு வாழ வேண்டும். அதே நேரத்தில் சமுதாய உணர்வை வளர்ப்பதற்கான முயற்சிகளில் நாம் அவற்றை எப்படி இளையர்களுடன் இணைந்து செயல்படலாம் என்ற கவலை தலைத்தூங்கி நிற்கின்றது. ஆகவே இளையர்களை எப்படி நீங்க இந்த நேரத்துல இழுத்து போட்டாலும், அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வழங்க முடியும். அந்த காலத்துல நமக்கு கொஞ்சம் ஓய்வு அதிகமா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பல போட்டித்தன்மை மிக்க உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். எல்லா நிலையிலும் உன்னத நிலையை அடைய வேண்டும். வேலையிலும் சரி, வீட்டிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பள்ளிக்கூடத்திலும். இப்படி பல போட்டித்தன்மைகள் நிகழ்கின்ற இந்த ஒரு காலகட்டத்தில், இளையர்கள் நேரத்தை எப்படி சமுதாயத்துக்கு கொடுக்கலாம், அவர்களை எப்படி ஈர்க்கலாம் என்ற கருத்து தொடர்ந்து என் மனதில் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே வருங்கால இந்திய முஸ்லிம் அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் இந்த நிலைப்பாட்டை, இந்த எண்ணத்தை எப்படி வளர்க்கலாம், இளையர்களிடையே எப்படி ஊக்குவிக்கலாம் என்ற கருத்தை ஆராய்ந்து ஆவண செய்ய வேண்டும். அதன் மூலம் நாம் வருங்காலம் இன்னும் பிரகாசமாக பல இளைய தலைமுறை தலைவர்களுடன் வளரும் என்ற எண்ணிக்கையை நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். மாஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்புன்னு அற்புதமான செய்திகளையும், அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒரு உதாரண தமிழராக, உதாரண தமிழ் முஸ்லிமாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் ஹாஜி நசீர் கனி அண்ணன் PBS, PBM, JP அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை பிஸ்மி ரேடியோவின் சார்பாக, பிஸ்மி வானொலியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களுடைய வேலை பளுவிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எதிர்கால சந்ததிகளுக்கான பல செய்திகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டது அவரது உன்னத ஒரு மாண்பை காட்டுகிறது. பிஸ்மியின் அன்பு நேயர்களே, சனி ஞாயிறுகளில் மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி பிஸ்மி ரேடியோவின் யூடியூப் பக்கத்திலும் ஒளிபரப்பாகிறது. அவற்றை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி வாருங்கள். குடும்பமாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கேளுங்கள் என கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் என கூறி விடைபெறுவது அண்ணன் நசீர் கனி அண்ணனோடு சேர்ந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுகுடி ஃபரீஜ், பிஸ்மி வானொலிக்காக. மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.